இல்லை இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், இந்த மாநாடு சிறக்கட்டும், நான் வாழ்த்துறேன், போற்றுங்க எங்கள் இறையே, அதில் எனக்கு பெருமை. தமிழில் வழிபாடு அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, எங்கள் இறைக்கு முன்பு உங்களுக்கு தமிழையும் முருகனையும் பிரிப்பீங்களா? தமிழையும் முருகையும். தமிழ் இறை, தமிழே அவன்தான். அந்த தமிழ், அந்த முருகனுக்கு திருச்செந்தூரில் குடமுழுக்கில் நன்னீராட்டில் தமிழில் மந்திரங்கள் ஓதணும், திருப்புகழ் பாடணும் அப்படின்னு இருக்குதா? அப்படின்னு தமிழில் மந்திரங்கள் ஓதணும்னு இந்த மாநாடு வலியுறுத்துமா? என் கேள்விக்கு பதில் இருக்குமா? இன்னைக்கு தெரியணும்ல, மாநாட்டு தீர்மானங்கள்ல தமிழ் இறை முருகனுக்கு முன்பு, தமிழ் இறை சிவனுக்கு முன்பு தமிழில் தேவாரம் திருவாசகம் பாடப்படணும், 12 திருமறைகள் ஓதப்படணும், குறைஞ்சபட்சம் எங்கள் மூதாதை அருணகிரிநாதர் எழுதிய அருள் கொடையாக இருக்கிற திருப்புகழை பாடணும்னு வலியுறுத்துமான்னு கேட்கிறேன். வேற கேள்வி என்ன கேட்டீங்க? ஆங்கிலத்தை விட்டுருவோம், இந்தியை எல்லாரும் படிச்சிருவோம். இந்த நிலப்பரப்பை விட்டு வெளியில போனா அது பயன்படுமாங்கிறது சொல்லுங்க. அமெரிக்கா போறேன், இப்போ ரஷ்யா போறேன், இவங்களே பயணம் பண்றாங்க. நாட்டின் பிரதம அமைச்சர் நம்முடைய ஐயா நரேந்திர மோடியே பல்வேறு நாடுகள், நம் நாட்டின் தலைவர்கள் பல நாடுகளுக்கு பயணம் பண்றாங்க. அந்த நாடுகளில் போய் எந்த மொழியில நீங்க தொடர்பு கொள்வீங்க சொல்லுங்க? இந்தி மொழியின் தோற்றம் எப்போது? 500 ஆண்டுகளை நிறைவு செஞ்சிருச்சா இந்தி மொழி? கேள்விக்கு பதில் இருக்கா? என்னுடைய தோற்றம் தொடக்கம் எப்போது? எல்லா மொழிகளையும் அழித்துட்டு ஒரே மொழியை நீங்க நிலைநாட்ட நினைக்கிறது நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கும் தேச ஒற்றுமைக்கும் இது ஏற்புடையதா இருக்குமா என்று அறிவார்ந்த பெருமக்கள், அதிகாரத்தில் இருக்கவங்க ஆழ்ந்து சிந்திச்சு பார்க்கணும். உங்கள் தாய் அழகானவள் அறிவானவள்னு சொல்லுங்க, நாங்க ஏற்கிறோம். என் தாய் இழிவானவள், அவ அறிவற்றவள்னு சொல்றதுக்கு உலகத்துல எந்த கொம்பனுக்கும் அருகதையோ தகுதியோ கிடையாது. சும்மா தேவையற்று குழப்பிக்கிட்டு கூடாது.